ஹாய் காய்ஸ். தம்ப்நெயில பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோல நம்ம எத பார்க்க போறோம் அப்படின்ட்டு. எஸ், 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் குவார்ட்டர்லி எக்ஸாம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, இத நம்ம எப்படி ரெடி பண்ணோங்கிறத சொல்லிடலாம். ஆக்சுவலா லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் புக்ல கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணாங்க இல்லைங்களா? அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நமக்கு அவ்வளோக்கா யூஸ் ஆகாது. ஸோ லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் வச்சு மட்டும் தான் நம்மளால எதுவா இருந்தாலும் மாடலே பார்க்க முடியும். கரெக்ட்டா? ஸோ அதுபடி லாஸ்ட் இயர் நடந்த எல்லா டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர்ஸும் எடுத்து அதுல இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ், 2 மார்க்ஸ், 4 மார்க்ஸ், 6 மார்க்ஸ் அண்ட் மனப்பாட பாடல் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிச்சு உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கைடா கொடுத்துருக்கோம். ஒரு 13 பேஜ் தான். அதுல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா தமிழ்ல சென்டமே கூட போடலாம். ஆனா தமிழ்ல சென்டம் போட மாட்டாங்க அப்படிங்கறதுனால 99 கன்ஃபார்மா நீங்க வந்து வாங்கலாம். ஓகேங்களா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துட்டோம். அதுல மோஸ்டா எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடா எது அதிகமா வந்திருக்கு அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு இதுல சொல்லிட போறேன். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் அப்படிங்கறத பாத்திரலாம். ஓகேங்களா? சரி, இதுல ஃபர்ஸ்ட் 1 மார்க்ஸ் பாருங்க. கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 70 பிளஸ் கொஸ்டின்ஸ், கரெக்டா சொன்னா 79 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இதுல இருக்கு. ஓகே, இந்த 79 கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல ஆன்சர்னு டைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ஆன்சர்ஸ் ரெடி பண்ணி ஒரு வீடியோவா போடுறேன். ஓகேங்களா? இப்ப 2 மார்க் 4 மார்க்ல இருந்து நம்ம பார்க்கலாம். 2 மார்க்ல பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 சொல்லிட்டு நமக்கு 3 பார்ட் இருக்கும் இல்லையா? So அதே மாதிரி நான் உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்கேன். இதுல அதிகமா கொஸ்டின் பேப்பர்ல இருந்த கொஸ்டின்ஸ் இது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், அதுக்கப்புறம் ராமன் சுக்ரீவனிடம் கூறிய செய்தி இது, எவற்றையெல்லாம் வாயிலுக்கே சென்று, அதுக்கப்புறம் வீறு பெரு தமிழூர், அதுக்கப்புறம் சினத்தை ஏன் காக்க வேண்டும், எதிர்பாராத நிகழ்வுகள், தமிழர் வளர்த்த அழகு கலைகள், விடியல் வனப்பு. ஓகே, இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ரிப்பீட்டடா இருந்துச்சு. இது இதுல ஏதாவது ஒரு கொஸ்டினாச்சும் எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் இருக்கும். அந்த மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்ட் 2 இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செய்யுள் இல்லைங்க. அடுத்து உரைநடையில இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல அதிகமா கேட்டது அப்படின்னா இதுல மோஸ்டா எல்லாமே வந்து ரிப்பீட்டடா வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த 3 கொஸ்டின் மணந்தகம் அடிக்கடி கேட்டிருந்தாங்க. புக்கில் தன்மணி. ஓகேங்களா? இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா இருந்த கொஸ்டின். அதே மாதிரி பார்ட் 3 வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இலக்கணம் தான். நான் ஆல்ரெடி இலக்கணம்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் தனித்தனியா வீடியோஸா போட்டிருப்போம். எது எதெல்லாம் போட்டிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஓமை தொடரை, மயங்கொலி சொற்கள், அதுக்கப்புறம் பொருத்தமான வேற்றுமை உறுப்புகளை சேர்த்தும் சேர்த்து முறையான தொடரை அமைக்க, கலை சொற்கள், புணர்ச்சி விதி, பகுபத உறுப்பிலக்கணம், இதுல டோட்டல் நம்ம 7 2 மார்க் கொஸ்டின் எழுதணும். அதுல இந்த 5மே நம்ம வந்து ஈஸியா எழுதிடலாம். அதுக்கப்புறம் சொல்லை பிரித்தும் சேர்த்தும் பொருள் அமைக்க. ஓகேங்களா? இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு மேல ஐ கார்ட்ல கொடுக்குறேன். நீங்க அப்படியே மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐ கார்ட்ல அந்த வீடியோஸ் வந்து ஷோ ஆகும். நீங்க அதுல இருந்து போய் பார்க்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்ட் 3 எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது ஃபுல்லா நமக்கு வந்து 4 மார்க் கொஸ்டின்ஸ் இல்லையா? இந்த 4 மார்க்லயும் மோஸ்ட் ரிப்பீட்டடா எல்லா கொஸ்டின் பேப்பருமே வந்து பாத்தீங்கன்னா வாடகை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தருவது, எல்லா கொஸ்டின் பேப்பர்லயுமே இருக்கு. அதுக்கப்புறம் எவற்றையெல்லாம் விட நன்றி உயர்ந்தது, வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து, செம்பருதி, சினத்தின் சினத்தால் வரும் கேடுகள் யாவை, அதுக்கப்புறம் ஏங்குலின் ஞானத்தை இருளகற்றும். இதெல்லாமே ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ். இது இல்லாம ராமன் சுக்கரிடம் கூறிய செய்திகளை எழுதுக. நாங்க பாருங்க அங்க 2 மார்க்ஸ் எதை கேட்டிருந்தாங்க, இங்க எதை கேட்டிருக்காங்க. ஒருமுக எழினி பொறுமுக எழினி. இந்த ஒருமுக எழினி பொறுமுக எழினி வந்து போன வருஷம் ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் நான் ஏன் கொடுத்திருக்கேன் அப்படின்னா இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த தடவை கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால அதை பாத்துக்கோங்க. அதே மாதிரி பிரிவு 2 பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரே நடை இல்லைங்க இல்லையா? இதை மயிலைசீனி வெங்கடசாமியின் வரலாற்று ஆய்வுகள் பற்றி எழுதுக, இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சென்னை மணந்தகம் 2 மார்க்லயே இருந்துச்சு பாருங்க, இதுலயும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னை அறிவின் நகரம், இந்த கொஸ்டின் தான் அடிக்கடி கேட்டிருந்தாங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தந்தையும் தாயும் பணிக்கு செல்லும் என்றே சொல்லி, இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமா ரிப்பீட்டா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் ஆசிரியரான மாணாக்கரை அன்பினால் எவ்வகை நெறிப்படுத்துவீர்கள், இந்த கொஸ்டின் ரிப்பீட்டா கேட்டிருந்தாங்க. பார்ட் 3 வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிராமர்ஸ் தான். இதுலயே நமக்கு ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின் தான்
நிரல் நிறை அணி, ஏகதேச உருவகணி, சினம் என்னும் சேந்தரக்குழி, நமக்கு அணி வந்து ரிப்பீட் ஆயிருக்கலாம். ஓகேங்களா? இப்போ நிரல் நிறை அணினா அன்பு மரணம் உடைத்தாயினும் ஒன்னே தான். ஆனா சம்டைம்ஸ் குரல் கொடுத்துட்டு கேட்கறாங்க, சம்டைம்ஸ் அணி அப்படியே டேரக்டா கேட்கறாங்க. ஸோ அதனால நான் ரெண்டுமே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கடிதம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க இது தட்டச்சர் ரிப்பீட்டடா கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பழமொழி வந்து வாழ்க்கை நிகழ்வுகள் அமைத்துள்ளதுக்கு வந்து இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே அடிக்கடி கேட்டதுதான். திணைத்துறையில மொத்தம் 3 தான் கேட்டிருக்காங்க அடிக்கடி. ஸோ அதை பார்த்துக்கோங்க. பாணயம் பாராட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெற்றெடுத்த தமிழ் தாயையும், அதுக்கப்புறம் கண்ணதாசன் எழுதுன இந்த முச்சங்கங்கூட்டி இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தமிழாக்கம் தரங்களும் எது அதிகமா இருந்துச்சோ அதை நம்ம கொடுத்துட்டோம். ஓகே, 4 மார்க்ல மோஸ்டா இதுதான். இந்த கொஸ்டின் மட்டும் ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் கேட்டிருந்தாங்க, தஞ்சாவூர்ல கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி வேற எதுலையுமே புது கவிதை திறன் சொல்லி கொஸ்டின்ஸ் எதுவுமே வர கிடையாது. அடுத்து அதே மாதிரி வந்துட்டோம்னா 6 மார்க் கொஸ்டின்ஸ். 6 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கிறதே டோட்டலா 17 கொஸ்டின்ஸ் தான். இந்த 17மே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இதுல மோஸ்ட் ரிப்பீட்டடா கேட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழின் சீரழமை, சினத்தை காத்தல், வாழ்வை மேம்படுத்தும், பண்பின் படிவுமாக, இதெல்லாம் ஒரு 5-6 கொஸ்டின் பேப்பர்லயாச்சும் பார்த்திருப்பேன். நீங்கள் வியந்த ஒரு நகரம், அது நீங்களே எழுதலாம். அதுக்கப்புறம் குடும்பம், பாரதியின் கடிதம், ஆஹ் பொறுப்புணர்ச்சி என்று இருந்த ஒரே தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு, உரிமை தாகம், மயிலை சீனி வெங்கடசாமி ஒரு ஆராய்ச்சி பேரறிஞர், புயல் தாக்கத்தினால் குடியிருப்புகளுக்கு அருகில் அருந்து கிடக்கும் மின்கம்பிகளை சரி செய்ய கோரி கடிதம் வரைகிறது, செய்நன்றி அறிதல், சூரியனை பிரசவிக்கும் பாறை. இப்ப நான் மார்க் பண்ணிருக்கேன் இல்லையா, இதை மட்டும் நீங்க படிச்சுக்கிட்டாவே போதும். நம்ம எல்லா கொஸ்டினுமே எழுதிடலாம் 6 மார்க்லயும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மனப்பாட பாடல் வந்து பாத்தீங்கன்னா கம்பராமாயணத்துல இருந்து 2 பாடலுமே கேட்டிருக்காங்க. துன்புலதை நின்று அதுவும் குகனோட ஐவர் ஆணையம் அந்த பாடலும் கேட்டிருக்காங்க. மாமையில் மறப்ப உங்களிடையே வந்த இந்த பாடல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி கேட்ட பாடல்கள். ஓகேங்களா? அதே மாதிரி திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா மிகும் என முடியும் குறள், மகற்கு என முடியும் குறள், அது என முடியும் குறள், வையத்துள் என தொடங்கும் குறள், படும் என முடியும் குறள், ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா இந்த 2 விதமாவும் கேட்டிருக்காங்க. நன்றி என முடியும் குறள். சோ இதுதான் ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ். ஆனா என்ன கேட்டா நீங்க மனப்பாட பாடலும் திருக்குறள் மட்டும் குவார்டர்லி சிலபஸ்க்கு 4 யூனிட்ல இருக்கக்கூடிய எல்லாமே படிச்சுக்கோங்க. அதை படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா அதை பாட்டா கன்வெர்ட் பண்ணி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்குமே நான் வந்து உங்களுக்கு ஐ கார்ட்ல கொடுத்துறேன், நீங்க அதில் போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சோ இதுல இருக்கக்கூடியதை மட்டும் படிச்சாவே போதும், நீங்க கண்டிப்பா வந்து எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணிடலாம். ஆனா எல்லாமே நீங்க தெளிவா படிக்கணும். ஓகேங்களா? இது எப்படி இந்த பிடிஎஃப் எப்படி சார் நாங்க எடுக்கிறது அப்படின்னா, நம்மளோட வெப்சைட்டோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருப்பேன். அதுக்குள்ள போனீங்கன்னா நீங்க பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பிரிண்ட் போட்டு வச்சு இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நெக்ஸ்ட் மந்த், அதாவது செப்டம்பர்ல வந்து செப்டம்பர் செகண்ட் வீக்ல உங்களுக்கு வந்து குவார்டர்லி எக்ஸாம் வந்துடும். குவார்டர்லி எக்ஸாம்க்கு இப்ப இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி போடுறேன். நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.